Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Plum Cake. என்னோட சேனல் நேம் Mom and V. என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி 50 கிராம், செரி 5 செரியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கருப்பு திராட்சை 30லேருந்து 50 கிராம், காய்ந்த திராட்சை 30லேருந்து 50 கிராம், பேரிச்சம்பழம் 5 கட் பண்ணியிருக்கேன், சர்க்கரை 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். முதல்ல கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ளம் கேக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு கலர் கொடுக்குறதே இந்த கேரமல் தான். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த கலர் வந்துடும். இந்த கேரமல் லைட்டாக கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 100 கிராம் மைதா வச்சு பண்ணுற கேக்குக்கு தேவையான கேரமல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். மற்றதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம், திராட்சை, கருப்பு திராட்சை, செரி, டூட்டி ஃப்ரூட்டி, இது எல்லாத்தையும் அந்த கேரமல் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஒரு பவுலில் பிஸ்தா, முந்திரி, பாதாம் இதெல்லாம் 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. மைதா 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்து அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்து சர்க்கரை 110 கிராம், ஏலக்காய், பட்டை, லவங்கம். உங்களுக்கு பட்டை டேஸ்ட்லாம் பிடிக்காதுன்னா அதெல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ கேக் பண்ணுறதுக்கு 5 பிரெட் ஸ்லைஸை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேரமல் பண்ணி வச்சது, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, மைதா 100 கிராம்,
ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ், நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரை, நட்ஸை மைதாவில் போட்டு கலந்து வச்ச மிக்சர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். கேக் பண்ண முதல்ல நம்ம மைதாவை ஜலிச்சுக்கலாம். மைதா கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்து அதில் பிரெட் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. அது கூட 2 முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் போட்டதும் திரும்பவும் நல்லா கலந்துருங்க. அடுத்து ஆரஞ்சு ஜூஸ். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம கலக்கும் போது ரொம்ப கட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம விடாமல் அதை கலந்துகிட்டே இருக்கும்போது அது நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துடும். இதில் நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் விடாமல் கலந்தாலே அது இந்த பதத்துக்கு வந்துடும். அடுத்து இதில் கேரமெல்லை சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. கடையில் ஆல்கஹால் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஆல்கஹால்லாம் இல்லாமல் தான் இந்த கேக் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெனிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கேக் பேஸ் ரெடி ஆகிடும். இப்போ கேக் பண்ண ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டர் நல்லா தடவிக்கோங்க. அடுத்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஊற்றிடுங்க. இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ண நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் தூவிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். தூவிட்டு ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க.
அப்போ தான் அது செட் ஆகும். இப்போ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சூடாயிருக்கு. இப்போ இதில் கேக் மோல்டு எடுத்து வச்சுருங்க. கேர்ஃபுல்லாக வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும் பாத்திரம். விசில் போடாமல் 1 மணி நேரம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்தால் தான் கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒட்டவே இல்லை. இது நல்லா ஆறுனதும் ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வீட்லேயே ப்ளம் கேக் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி